ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாயை வச்சுக்கோங்க. அதில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த விஷயம் எல்லாத்தையுமே போட்டு நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி அதை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலா ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பவுடர் ஃபார்மில் இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானதுங்க உங்களுக்கு. இந்த டைமில் கடாயை வச்சு தேவையான அளவுக்கு பட்டரு ஆட் பண்ணிவிட்டு நம்ம பன்னீர் க்யூப்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதையும் போட்டுட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த பன்னீர் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரை பண்ணி விடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக பட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சேட்டே பண்ணலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆனியனுடைய மேலே இருக்கக்கூடிய லேயரை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குடமிளகா இருக்கு இல்லையா, கேப்சிகம், அதையோடைய லேயர்ஸ் அதை மட்டும் எடுத்து போட்டு நல்லா வந்து கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு கண்ணாடி பதத்துக்கு வந்து எடுத்து வச்சுக்கலாம். திரும்ப அதே பேனில் கொஞ்சமாக ஆயிலை சேர்த்துட்டு ஒரு துளி பட்டர் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பூண்டு, இஞ்சி இது ரெண்டுத்தையுமே வந்து சாப் பண்ணிக்கலாங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஆல்ரெடி நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கோம் அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெங்காயத்தை விட ஒன்று அதிகமாக போடுறது ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட்டை போட்டுட்டு நல்லா வந்து சேட்டே பண்ணி விடுங்க. நல்லா சேட்டே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா வெந்து வரும். இதை ஆற வச்சுட்டு வேறு ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மெயினான திங்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதே பேனை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதில் பட்டர் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி எல்லாமே மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்கலாங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொதி வரட்டும். 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூளை வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து கொதி வரட்டும்னு வெயிட் பண்ணுங்கள். இந்த டைமில் ஆல்ரெடி நம்ம ஆனியனையும் கேப்சிகமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா வெந்து வரும்பொழுது நம்ம ஆல்ரெடி பன்னீரை வந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து பட்டரில் இருந்த பன்னீரை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் நம்ம ஆல்ரெடி ஒரு பவுடர் ஒன்று அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, மசாலா பவுடர், அதையும் வந்து பார்த்திங்கன்னா தேவைக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்பூன்ஸை வந்து அதிகப்படுத்திக்கோங்க, குறைச்சிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தின்னாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணியாக எடுத்துக்கோங்க, திக்காக வேணாலும் எடுத்துக்கோங்க. கசூரி மேத்தி வந்து க்ரஷ் பண்ணி போட்டாலும் சரி, பவுடர் பண்ணி போட்டாலும் சரி. இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய மெயின் டிஷ்ஷுக்கு வந்து இந்த அளவுக்கு கிரேவி இருந்தால் போதுன்ற மாதிரி எடுத்துருக்கோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் கழித்து நம்ம சர்வ் பண்ணலாம்.